வெல்கம் பேக் டு our சேனல் மை பயோ நோட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து லேர்னிங் அண்ட் டீச்சிங் இந்த சப்ஜெக்டில் we'll see about the national policy on education 2020. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ கம் லெட் see about this topic of NEP, National Education Policy 2020. So this National Education Policy, it is the first education policy in the 21st century. ஸோ 21st சென்ச்சுரியில் இதுதான் ஃபஸ்ட்டு எஜுகேஷன் பாலிசி. இது வந்து ஆக்சுவலாக 1986 வந்த நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷனை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு இந்த NEP 2020 பாலிசி. ஆக்சுவலி இட் இஸ் அ 34-year ஓல்டு பாலிசியை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு இந்த NEP. ஸோ திஸ் பாலிசி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ என்ன கரண்ட் அஃபேர்ஸ் ஆர் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் மேபி செட் any exam or an interview, this question will be asked because this is like a current affair question. So இதில் நீங்கள் வந்து எப்பவுமே வந்து அப்டேட்டடாக இருக்கணும். And coming to the who introduced the policy, actually the policy was approved by the cabinet headed by Mr. Narendra Modi on 29th July 2019. So our honorable Prime Minister, his cabinet actually approved this policy in July 2019, and it will be coming into force by 2026. So the dates are very important, you have to remember the dates. So and coming to the committee, ஸோ இந்த கமிட்டி ஆக்சுவலாக முன்னாடி இந்த பாலிசிலாம் வந்து டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கமிட்டி இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அவங்க தான் வந்து இந்த பாலிசியில் என்னென்னலாம் நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதை கேபினெட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கமிட்டிக்கு சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கே கஸ்தூரி ரங்கன். ஸோ யூ மஸ்ட் ரிமெம்பர் ஹிஸ் நேம் ஆல்சோ. ஸோ ஹீ வாஸ் த சேர்மன் ஆஃப் திஸ் கமிட்டி on NEP 2020. ஸோ ஆஃப்டர் the committee submitted it, அந்த கமிட்டி வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா நிறைய கன்சல்டேஷன்ஸ், அப்புறம் வந்து சஜஷன்ஸ் பீப்புள் கிட்ட கேட்டது, நிறைய ஆர்கனைசேஷன் கிட்ட கேட்டது, இதெல்லாம் வச்சு தான் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவர் 2 lakh சஜஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பிஃபோர் டிசைனிங் திஸ் பாலிசி NEP 2020. And so there are many recommendations by this national education policy. Let's see one by one. First பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன். ஸ்கூல் எஜுகேஷன் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா this school must have universal access. ஸோ எல்லாருக்கும் இது கிடைக்கிறதா இருக்கணும். ஸோ எல்லோரும் ஈஸியாக அக்சஸ் பண்ணுற பாயிண்டில் இது இருக்கணும். ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அண்ட் எல்லா லெவல்லையும் வந்து சில்ட்ரன் வந்து ஜஸ்ட்டு 8th வரைக்கும் 10th வரைக்கும் அப்படின்னு இல்லாமல் ரைட் ஃப்ரம் ப்ரீ ப்ரைமரியிலேருந்து grade 12 வரைக்கும் தேர் மஸ்ட் பி யூனிவர்சல் அக்சஸ் டு திஸ் எஜுகேஷன் ஆக்சுவலாக ஃபார் ஆல் தி சில்ட்ரன். ஸோ அண்ட் என்ரோல்மெண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா 100% gross enrollment ratio இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. So we must achieve this according to NEP 2020 policy padi. It aims to achieve 100% gross enrollment ratio in all the school by 2030. So எல்லா சில்ட்ரனும் ஸ்கூலில் இருக்கணும், அந்த ப்ரீ ப்ரைமரியிலேருந்து grade 12 aged children. ஸோ அண்ட் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இன்னொன்று என்னென்னா ட்ராப் அவுட்ஸ் இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு என்ரோல்மெண்ட்டோடு முடிஞ்சிடக்கூடாது. த சில்ட்ரன் மஸ்ட் நாட் கோ அவுட் ஆஃப் த ஸ்கூல். ஃபார் தட் நம்ம என்னெல்லாம் பண்ணணும், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ நல்ல எஜுகேஷன் எய்ட் யூஸ் பண்ணி டீச் பண்ணணும். அண்ட் நிறைய இன்னோவேட்டிவ் சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து சில்ட்ரன் வந்து ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆகாமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எல்லாமே பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது எல்லாமே அச்சீவ் பண்ணுறது 2030க்குள்ளே. ஸோ தேர் மஸ்ட் பி 100% enrollment gross enrollment ratio according to this policy. And coming to the next பார்த்தீங்க அப்படின்னா this
early childhood care. This is included recently and it is very important. So you must know about this. Actually இது என்னன்னா 3 to 6 years children. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 to 6 years சில்ட்ரன் அந்த மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷனில் வரமாட்டாங்க. பட் அக்கார்டிங் டு த நியூ எஜுகேஷன் பாலிசி 3லேருந்து 6 வயசு இருக்க குழந்தைங்க வந்து தே வில் பி கிவன் குவாலிட்டி ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். ஸோ அவங்க அந்த ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரன் இருக்காங்க இல்லையா, எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி, ஸோ அவங்களையும் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வராங்க இந்த பாலிசி படி. ஸோ 3லேருந்து 6 வயசு இருக்க குழந்தைங்களும் நீங்கள் வந்து ஸ்கூலில் போய் சேர்த்துக்கலாம். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு கரிக்குலமும் செட் பண்ணியிருக்காங்க, NCERT. So NCERT will be framing the curriculum for them for the children of 3 to 6 years. So early childhood care for children and that framework. So a national curriculum and pedagogical framework will be set up for these children. இந்த 3லேருந்து 6 வயசு இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கரிக்குலம் வந்து செட் பண்ணி தரவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா NCERT. ஸோ இதுக்கு பிளான் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பெரிய வேலை இல்லையா. ஸோ இதில் மற்ற என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட், HRD. So this NCERT will be framing the curriculum and these will be the responsible authorities for the implementation of this early childhood care and education. So WCD na Women and Child Development. So this is also a responsible organization. And Health and Family Welfare, HFW, and Tribal Affairs. So they all are responsible for this implementation of this early childhood education. ஸோ எல்லாரும் சேர்ந்து இதை பண்ணுவாங்க அப்படின்றது NEP 2020 சொல்லியிருக்குது. அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் அக்கார்டிங் டு திஸ் NEP 2020 பார்த்தீங்க அப்படின்னா நியூ கரிக்குலம் செட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 10+2 அப்படின்னு இருந்ததை மாற்றி 10 years + 2 years +1 +2 படிப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் த நியூ பேட்டர்ன் ஆஃப் தட் நியூ கரிக்குலம் and the pedagogical structure, this is important, you must remember this, 5 + 3 + 3 + 4, this is the new pedagogical structure. So 5 years +3 + 3 and +4 years the children will be studying. So அந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து இந்த ஓல்டு கரிக்குலம். ஸோ அது வந்து 10 years படிப்பாங்க, 6 to 16 years இருக்க குழந்தைங்க. அதுக்கப்புறம் +1 +2 வந்து 16 to 18, அது வந்து நம்ம ஹையர் செகண்டரின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுதான் நார்மலாக இப்போ இருக்குது. பட் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் ஆன பின்னாடி எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது ஃபவுண்டேஷனல் எஜுகேஷன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து 5 வருஷத்துக்கு. ஸோ திஸ் ஃபார் 5 years. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரனை உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஏஜ் 3 to 6 இருக்க குழந்தைங்க அவங்க வந்து அங்கன்வாடி ஒரு ப்ரீ ஸ்கூல் ஆர் பாலவாட்டிக்கெல்லாம் படிப்பாங்க. ஸோ தட் இஸ் 3 years கம்ப்ளீட் ஆன பின்னாடி அவங்க 2 years Class 1 and Class 2 படிப்பாங்க. என்ன ஏஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் 6 to 8. யூ மஸ்ட் ரிமெம்பர் த ஏஜ் அண்ட் த கிளாஸ் ஹியர். அப்புறம் எத்தனை வருஷம் படிப்பாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 + 2 5 years படிப்பாங்க. ஸோ 5 வருஷம் நம்ம கொடுக்குறது ஃபவுண்டேஷ்னல் எஜுகேஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 வருஷம் நம்ம வந்து ப்ரிப்பரேட்ரி எஜுகேஷன் கொடுக்குறாங்க. ப்ரிப்பரேட்ரி எஜுகேஷன் வந்து 8 to 11 years இருக்க குழந்தைங்களுக்கு அண்ட் கிளாஸஸ் 3 to 5 வில் பி கவர்ட் ஃபார் 3 years டியூரிங் த ப்ரிப்பரேட்ரி ஸ்டேஜ். அண்ட் இந்த ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெயினாக ப்ளே பேஸ்டு லேர்னிங் அண்ட் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக வந்து லேர்னிங் ஏதாவது சொல்லிக் கொடுப்பாங்க ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜில். அண்ட் ப்ரிப்பரேட்ரி ஸ்டேஜில் என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா சயின்ஸ், மேக்ஸ், சோஷியல் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் இது எல்லாமே ஆனால் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் மூலமாக தான் சொல்லிக் கொடுப்பாங்க ப்ரிப்பரேட்ரி ஸ்டேஜில். அண்ட் கம்மிங் டு த மிடில் ஸ்டேஜ்
மிடில் ஸ்டேஜில் என்ன ஏஜ் சில்ட்ரன் இருப்பாங்கன்னா ஏஜ் 11 to 14 இருக்க சில்ட்ரன் இதில் வருவாங்க. கிளாஸஸ் 6 to 8 is known as middle stage now. So this is the new structure. You must remember classes 6 to 8 is known as middle stage. It will be for 3 years. So 5 plus 3 plus 3 3 years. So in the middle stage la eppadi subjects irukum appdin pathinga appadina curriculum oriented ah irukum and pedagogy oriented subjects will come in the middle stage. And coming to the secondary, so last da namakku secondary varudhu. So adu vandu 4 varsham padikkanum. So in the secondary stage la the classes will be from 9 to 12 and the age will be 14 to 18 children will be studying it for 4 years. So இங்க என்ன ஃபோக்கஸ் மெயின் செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷன்லனா critical thinking, choice of the subjects மெயினாக நீங்கள் என்ன சாய்ஸ் வேணுமோ அந்த சப்ஜெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். and you have the another option here is to exit from here. நீங்கள் வேணா வெளியே போய்க்கலாம் இதோட. ஸோ யூ கேன் எக்ஸிட். இந்த 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே நீங்கள் வெளில போகிற ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஆனால் ரீஎன்ட்ரும் பண்ணிக்கலாம் அட் எனி லேட்டர் ஸ்டேஜ். அதாவது 11th நான் என்ட்ரு ஆகணும் உள்ள அப்படின்னா யூ கேன் என்டர். ஸோ இதுக்கு மெயினாக என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு நடுவில் இருக்க கேப்பை ஃபில் பண்ணுறது. ஸோ அண்ட் கரிக்குலர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிக்கு நடுவில் இருக்க கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காகவும் அண்ட் ஒகேஷ்னல் அண்ட் அகாடமிக் ஸ்ட்ரீம்ஸ்க்கு நடுவில் இருக்க கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ஃப்ரேம் ஒர்க் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த நியூ ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷனில் இதில் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ இருக்க ஸ்ட்ரக்சர் இல்லாமல் இப்போ புதுசாக வர ஸ்ட்ரக்சரில் the gap between the arts and science. ஸோ நிறைய ஆர்ட்ஸ் இந்த கரிக்குலரில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி ஒகேஷ்னல் கோர்சஸ், அகாடமிக் மட்டும் இல்லாமல் ஒகேஷ்னல் கோர்சஸ் நிறைய சொல்லித்தரணும். ஸோ அதுதான் மெயினாக இந்த NEP 2020யோட பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா FLN. ஸோ FLN தட் இஸ் FLNனா வந்து ஃபவுண்டேஷ்னல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி இங்கே இருக்குது. ஸோ இதுதான் FLN. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தட் ப்ரைம் ஃபோக்கஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லியாகவே குழந்தைங்களுக்கு லாங்குவேஜ் அண்ட் அதாவது நம்மளோட மொழியும் மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ் அந்த மேக்ஸ் ஸ்கில்ஸும் வந்து grade 1 to 3 ஃபஸ்ட்லேருந்து 3rd இருக்க வரைக்கும் குழந்தைங்களுக்கு அதை வந்து நம்ம வந்து சொல்லித்தரணும். அதில் ஃபோக்கஸ் இருக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸும் லாங்குவேஜ் ஸ்கில்ஸும் கொடுக்கணும் பை 2025. அதுதான் FLN. ஸோ this is FLN. You must remember this. FLNனா ஃபவுண்டேஷ்னல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி. ஸோ லிட்ரஸி இன் லாங்குவேஜ் அண்ட் நியூமரசி ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணோம். எந்த ஏஜ் சில்ட்ரனில் பார்த்தீங்க அப்படின்னா 1 to 3 grade இருக்க சில்ட்ரன்ட்ட. ஸோ தட் இஸ் த மெயின் எய்ம் ஆஃப் FLN. அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் இஸ் த ப்ரொமோட்டிங் த மல்டிலிங்குவலிசம். ஸோ லாங்குவேஜை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ மல்டிலிங்குவலிசம்னா மெனி லாங்குவேஜஸ் ப்ரொமோட் பண்ணுது இந்த NEP 2020 பாலிசி ஆக்சுவலாக. ஸோ பட் கம்மிங் டு த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா grade 5 வரைக்கும் ஆர் grade 8 வரைக்குமே பார்த்தீங்கன்னா இட் வில் பி இன் மதர் டங் ஆர் இன் ரீஜனல் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் மல்டிலிங்குவலிசத்துக்கு இங்கே இடம் கொடுத்துருக்காங்க. சான்ஸ்கிரிட் will be given at all levels, but it's your option to choose Sanskrit. உங்களோட ஆப்ஷன் தான், அது வந்து கம்பல்ஷன் கிடையாது. இது தவிர மற்ற லாங்குவேஜஸ் தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஒடியா, பாலி, பெர்ஷியன் அண்ட் பிராக்ரித் இது எல்லாமே ஸ்கூல்ஸில் அவைலபிளாக இருக்கும். யூ கேன் லேர்ன் இட். அண்ட் ஈவன் ஃபாரின் லாங்குவேஜஸும் சில இது கொடுத்துருக்காங்க. கொரியன், ஜாப்பனீஸ், தாய், ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ் அண்ட் ரஷ்யன் இது எல்லாமே செகண்டரியில் சொல்லி தருவாங்க. சில்ட்ரன் கேன் சூஸ் their own language. இது லாங்குவேஜுக்கு பற்றி சொல்லியிருக்க பாயிண்ட். அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட்
ஸோ there will be 2 board exams. இங்கே வந்து 2 எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து மெயின் எக்ஸாம், இன்னொன்று வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம். ஸோ முன்னாடி மாதிரி இல்லாமல் 2 போர்டு எக்ஸாம் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பராக். ஸோ பராக் இதை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். பராக் அப்படின்னா என்னென்னா பர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் நாலேஜ் ஃபார் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். ஸோ ஃபார் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் திஸ் பராக் இஸ் implemented. ஸோ திஸ் பாடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறதுக்கு, இட் வில் செட் நார்ம்ஸ், ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் எல்லாமே செட் பண்ணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. எதுக்காக பார்த்தீங்கன்னா மெயினாக அசஸ்மெண்ட் அண்ட் எவால்வேஷனுக்கு. ஸோ தட் இஸ் ஆல்சோ மோர் இம்பார்ட்டண்ட் லைக் டீச்சிங், ரைட்? ஸோ அசஸ்மெண்ட் அண்ட் எவால்வேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக பராக் இருக்குது. ஸோ எல்லா போர்டும் இந்தியாவில் வில் ஃபாலோ திஸ் எவால்வேஷன் மெத்தட். இந்த பராக் செட் பண்ணுற எவால்வேஷன் மெத்தடை பொறுத்து தான் நம்ம வந்து எவால்வேட் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ பராக், அகெயின் ஐ எம் சேயிங், பர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் நாலேஜ் ஃபார் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட், ஈக்விட்டபிள் அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஸோ இது எல்லா குழந்தைங்களையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும் நம்ம எஜுகேஷனில். ஸ்பெஷலாக பார்த்திங்க அப்படின்னா சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி பின்தங்கி இருக்கவங்க அண்ட் ஒரு செப்பரேட் ஃபண்டே இதுக்காக வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க NEP 2020. ஸோ அவங்களுக்கும் நல்ல எஜுகேஷன் கிடைக்கணுன்றதுக்காக. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் எஜுகேஷன் ஜோன்ஸும் செட் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ குட் திங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர். ஸோ டீச்சர் ரெக்ரூட்மெண்ட், எப்படி டீச்சர் எடுக்க போகிறாங்க அப்படின்னா இட் வில் பி அ டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ். ஸோ ப்ரொமோஷன் எல்லாமே மெரிட் பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ த நேஷ்னல் ப்ரொஃபஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் டீச்சர்ஸ். ஸோ இது நேஷ்னல் ப்ரொஃபஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஃபார் டீச்சர்ஸ் வில் பி டெவலப்டு பை 2022. So that you have to remember regarding teacher. And next பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸில் வந்து there will be complexes or clusters இருக்கும். So this will be available and they will serve as resources அப்படின்றது NEP 2020ல் சொல்லியிருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி. ஸ்டேட்டுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆக்சுவலாக ஸ்டேட் லெவலில் ஆக்சுவலாக ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி வில் பி செட்டப் ஆக்சுவலி. ஸோ SCRT இருக்கு இல்லையா? ஸோ ஸ்டேட் லெவல் NCRT மாதிரி SCRTன்னு இருக்குது. ஸோ SCRT they will develop the quality assessment and accreditation framework. ஸோ இவங்க தான் வந்து அந்த ஃப்ரேம்ஒர்க் செட் பண்ணுவாங்க, SQAAF. ஸோ தட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஸ்டேட்டோடது. ஸோ அவங்க வந்து இந்த மெத்தட் ஆஃப் அக்ரிடிஷன், அப்புறம் அக்ரிடிஷன் சர்டிஃபிகேட்டை பப்ளிஷ் பண்ணுறது வெப்சைட் மூலமாக, இதெல்லாம் இவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ அவங்களோட ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸ்கூல்ஸோட அக்ரிடிஷன் அதெல்லாம். ஸோ தட் இஸ் SCRT. அண்ட் the last thing is that the vocational education must be given in school at higher education. அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். So these are the important points regarding school education mentioned in NEP 2020. So that's it. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க் யூ.